1996 வேர்ல்டு கப் லீக் மேட்ச் இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு சச்சினும் மனோஜ் பிரபாகரும் ஓப்பனிங் ஆட வராங்க. மனோஜ் பிரபாகர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஃபஸ்ட்டு 6 ஓவருக்கு ரன் அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லி விட்டாங்கன்னு தெரில. அவர் ஒரு 36 பாலை பிடிச்சி வெறும் 7 ரன் தான் அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவரே யோசித்து பார்த்துருப்பாரு, சரி நம்மளையும் நம்பி ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்காங்க, நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லி லைட்டாக பேட்டை தூக்குவார், கேட்சை பிடிச்சி விட்ருவாங்க. அந்த கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் இலங்கை டீம் கேப்டனு அந்த பவுலரையும் ஃபீல்டரையும் கூப்பிட்டு, ஏண்டா அவன் 7 தானே வின் பண்ணியான், உங்களை தான் தொந்தரவு பண்ணானா இல்லை இது ரன் எதுவும் அடித்தானாடா, இப்போ எதுக்கு அவனை அவுட் பண்ணீங்க, இப்போ இவனுக்கு பதில் வர்றவன் ரன் அடித்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி திட்டியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. மனோஜ் பிரபாகர் அவுட் ஆனோன்னு மனோஜ் பிரபாகருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற ஒன் டே மேட்ச்லேயே டெஸ்ட் ஆடக்கூடிய சஞ்சய் மஞ்சரேகர் வராப்படி. ஆனால் அன்றைக்கி ஏதோ பேட்டிங்க்கு பிச்சு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கும் போல் அவர் பங்குக்கு ஒரு 32 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிறாரு. இங்கிட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப அந்த பக்கம் வழக்கம் போல் சச்சின் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஒரு 50 நெருங்கி போயிட்டுருக்கப்ப ஒரு ரன் அவுட் சான்ஸ் பார்த்தா அது ரன் அவுட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த வருஷம் வேர்ல்டு கப்பை நடத்தினது இந்தியா இல்லையா, கமிட்டி டீமுக்கு ரன் அவுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அம்பையர் நினச்சார நமக்கு தெரில, அதுக்கு அவுட் தரல. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி சச்சின் ஒரு 50 அடித்து அப்படியே 100 நோக்கி அவர் ஒரு வாரில் போயிட்டுருக்காரு. சப்போர்ட்டுக்கு நம்ம டீம் கேப்டன் அசாருதீன் அவர் பங்குக்கும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி ஒரு 72 ரன் அடிப்பார். 40வது ஓவருக்கு மேலே 2 பேருமே நல்லா ஆடுவாங்க. ஆடி ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 50 ஓவருக்கு 271 ரன் அடிச்சு விட்ருவாங்க. இப்போ ஓவராலாக பார்த்தா 50 ஓவருக்கு 271 ரன்னுங்கிறது நல்ல டார்கெட் தான். சரி பவுலிங் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க உட்காந்தா இலங்கைக்கு ஓப்பனிங்காக சனத் ஜெயசூர்யாவும் கல்வித்தருணாவும் வராங்க. பவுலிங்க்கு மனோஜ் பிரபாகர் போகிறாரு. இவங்க 2 பேரும் இவரை பார்த்தோன்னே, இவங்க காலையில் நம்மக்கிட்ட பேட் எடுத்துகிட்டு வந்து 36 பால் 7 ரன் அடித்தா லவங்கடா ரைட்ரா, நமக்கு ஒரு நல்ல சான்ஸு, இவன் ஓவரில் ஒரு 7 பாலுக்கே ஒரு 36 அடிச்சலாம்னு நினச்சாங்க நமக்கு தெரில. இவர் எங்கிட்டு போட்டாலும் அந்த பக்கம் எல்லைக்கோட்டை தாண்டியே பந்து அடிக்கிறாங்க. ஃபீல்டு எல்லாம் வேடிக்கை தான் பார்க்க முடியுது. ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. இடையில கழுவித்தரணம் அவுட் ஆனாலும் ஜெயசூர்யா யார் போட்டாலும் எங்கிட்டு போட்டாலும் அடித்து ஒரு 12வது ஓவர்லேயே 100 ரன்னு இலங்கை கிராஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சச்சினும் கும்ப்ளேவும் வந்து பவுலிங் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரன் ரேட் குறைஞ்சி ஓரளவுக்கு பால் அடித்தா வின்னு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ஜெயசூர்யா, அரவிந்த் டி சில்வா இவங்க எல்லாமே அவுட் ஆகிட்டு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வர்ற சமயத்தில் அந்த இலங்கை டீமோட கேப்டன் ரணதுங்காவும் கசன் திலகரத்னேவும் நல்லா நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி அப்படி நின்றாங்க. நின்று ஈஸியாக 270 ரன்னையும் சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்றாங்க. இப்போ இந்த மேட்ச்சை எதுக்கு நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா, இவங்க ஜெயசூர்யாவும் கழுவித்தரணாவும் ஆடினாங்க இல்லையா, இந்த 3 ஓவருக்கு 42 ரன்னு ஒரு 10-12 ஓவருக்குள்ளேயே 100 ரன் அடித்தாங்க இல்லையா, இந்த இவங்க அடித்ததுக்கப்புறம் தான் ஒன் டே மேட்ச்சில் எல்லா டீமுமே அவங்களோட கேம் பிளானை மாற்ற ஆரம்பித்தாங்க. இல்லைன்னா மெதுவாக தடவி ஒரு 40 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு 40வது ஓவருக்கு மேலே தான் ரன் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்க இந்த ஆடின இன்னிங்ஸ்க்கு அப்புறம் எல்லா டீமுமே ஓப்பனிங் ஸ்லாட்டில் ஒரு ஹிட்டரை வச்சு அந்த ஒரு 10 ஓவருக்குள்ளேயே ஒரு 60 ரன் 70 ரன் அந்த மாதிரி அடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கேம் பிளானே மாற்ற வச்ச மேட்ச்சு இந்த மேட்ச் தான். இதுக்கப்புறம் தான் ஒன் டே மேட்ச்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆச்சு.